இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 29 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் சீடத்துவ வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புரிய வைக்கிறார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், என கருமையானவர்களே, யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பணி என்னவென்றால், உலகமெங்கும் போய் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை, அந்த சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய வேண்டியது அவர்களுடைய பிரதான பணியாக காணப்படுகிறது. இந்த பணியை யார் ஒருவர் இயேசுவின் சீடர்களாய் இருந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான பாடுகளும் வேதனைகளும் நிந்தை அவமானங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் சீடர்களுக்கு கட்டாயம் உண்டு என்பதை சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். அவ்வாறு எடுத்துரைக்கிற பொழுது பாடுகளும் உபத்திரவங்களும் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு என்று ஆண்டவர் அவர்களை பலவீனப்படுத்தவில்லை. மாறாக, எப்பேற்பட்ட பாடுகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், ஆகவே நீங்கள் துணிவுடன் செயல்படுங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய உற்சாக வார்த்தையை அந்த சீடர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமின கருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய சீடர்களாகிய நமக்கும் அதே உத்தரவாதம் உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்காக இருக்கின்றன என்பதை நாம் முழுமையாய் விசுவசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட நேரடியாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து நாம் நடக்க வேண்டிய பாதைகளை மிக துல்லியமாக நமக்கு காட்டுகிறது என்பதில் ஐயம் ஏதுமில்லை. ஆகவே இயேசுவின் சீடர்களாக இருப்பதில் பெருமைப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் இருப்பதன் நிமித்தம் வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவமானங்களையும் சந்திப்பதற்கு தைரியம் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாய் வாழ்வதற்கு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு இந்த சீடத்துவ வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.